VB Days டேபிளில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி இந்த மாதம் சொல்கிறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் புட்டுக்குடம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா சாண்ட்விச் பாட்டம், திக் பாட்டம், 10 minutes பாயிலிங் பாயிண்டில் வச்சுருந்தா உள்ளே இருக்கிற அந்த அரிசி மாவு தேங்காய் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் புட்டு கொடுக்கும். மில்க் பாட் இது கூட 2 சைஸில் வருது. ஒன்று வந்து 1/2 லிட்டர் மில்க்குக்கு, இன்னொன்று வந்து 1 லிட்டர் மில்க்குக்கு. கை வந்து இதில் படாத மாதிரி நல்ல ஒரு எல் ஷேப்பில் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். காஃபி ஃபில்டர் ஒரு 100 கிராம் பவுடர் போடுற மாதிரி, இன்னொன்று 50 கிராம் பவுடர் போடுற மாதிரி. பிராஸில் பண்ணது காஃபி ஃபில்டர் புட்டுக்குடம் மில்க் பாயிலிங் பாட். www.vbdays.com அப்படின்ற பேஜில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் கூட யூ கேன் ஃபாலோ அஸ் VB Days ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. வி கோயிங் டு கம் அப் வித் மை நைஃப் செட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைஃப் செட் வந்து வித் த ஷார்ப்னர் 4 பீஸ் ஃபென்டாஸ்டிக் இம்போர்ட்டட் பிளேடு இருக்கிற 4 நைஃப் வித் த ஸ்டாண்ட் வரப்போகுது. 1 monthல வில் ஸ்டார்ட் தி ப்ரீ புக்கிங். VB Days ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, சமைங்க, ஜமாய்ங்க. Hello and welcome to Venkatesh Bhatt Idayam Thora Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. பிரியாணின்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ அந்த பிரியாணி நம்ம அவ்வளோ கொண்டாடுறோம். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சைடு அந்த கொங்கு பெல்ட் இருக்குது இல்லைங்களா, ஈரோடு, கோயம்புத்தூர், அங்கெல்லாம் வந்து அரிசி பருப்பு சாதம். இது வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த டெய்லி ஸ்டேப்பிள் மாதிரி. அது என்ன இருந்தாலும் அரிசி பருப்பு சாதம் இருக்கும். அது பண்டிகையாக இருக்கட்டும், விசேஷமாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், அரிசி பருப்பு சாதம் இருக்கும். ஒரு ஹோல்சம் மீல், 1 pot டிஷ்ஷுன்னு சொன்னால் அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் குசினில் ஒரு டிஷ்ஷே சொல்ல முடியாது. இந்த அரிசி பருப்பு சாதத்துலேருந்து தான் மருவி பொங்கல் வந்தது, கிச்சடி வந்தது. இதெல்லாம் வந்து இந்த அரிசி பருப்பு சாதத்தை மருவி வந்த டிஷ்ஷஸ். ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக ஹோல்சமாக உடம்புக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஃபுல் சக்தி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோட்டீன் சக்தி இருக்கிற, கார்போஹைட்ரேட் இருக்கிற ஒரு காம்பினேஷன் டேஸ்டியாக இருக்கிறது. இதை விட ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டது கிடையாது. ஒரு வண்டர்ஃபுல் ஈஸி டு மேக், குலையாமல் ஒரு பிரியாணி பதத்துக்கு கொண்டு வரது என்ன டெக்னிக் அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஃபென்டாஸ்டிக் அரிசி பருப்பு சாதம் இன்றைக்கி உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். எதில் பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன்னா, VB Days உடைய இட்லி ஸ்டீமர் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்களும் நிறைய பேர் வாங்கிட்டீங்க. அப்பா அதில் தான் பண்ண போகிறோம். இந்த இட்லி ஸ்டீமர், இதோட பேர் வந்து சின்ன குட்டி நான் வச்சுருக்குது. இது வந்து திஸ் இஸ் எப்படி அரிசி பருப்பு சாதம் வந்து ஒரு ஹோல்சம் டிஷ் பை இட் செல்ஃபோ, அதே மாதிரி இந்த சின்ன குட்டி இருந்ததுன்னா போதும், உங்கள் சமையலில் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இது வந்து வேறு தட்டு, சின்ன தட்டு, இந்த பெரிய தட்டுலாம் இருக்குது. த பியூட்டி இஸ் இதை நீங்கள் குக்கிங் பாத்திரமாக யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டீமிங் வெசலாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆக்சசரிஸ் இப்போ லான்ச் பண்ண போகிறோம். இது உள்ளார இடியாப்பம் வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டு, வெஜிடபிள் ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டு, இந்த டிம்சம்ஸு, கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த மாதிரி. ஸோ லாட் ஆஃப் ஆக்சசரிஸ் இது கூட வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொன்றா லான்ச் பண்ணுறோம். இந்த இட்லி ஸ்டீமர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் என்ன பியூட்டினா, இது ஒரு சாண்ட்விச்டு பாட்டம், திக் பாட்டம்டு பேன். இது வந்து நீங்கள் டைரெக்டாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் என்ன கறி வேணால் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். குக் பண்ணி ஸ்டீம் பண்ணோம், மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பிரியாணி பண்ணுறதுக்கு கூட இது ஒரு பாட்டாக யூஸ் பண்ணலாம். தட் இஸ் தி அட்வான்டேஜ். யூஸ்வலாக வந்து இட்லி பாத்திரம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த இடம் தின்னாக இருக்கும், இந்த பாடி எல்லாம் தின்னாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பிளேட் ஸ்டீல் பிரஸ்ட் அண்ட் தென் இட் இஸ் சாண்ட்விச் வித் இந்த பாட்டம் லேயர். ஸோ ஒரு எங்கேயுமே கிராக் எல்லாம் வராது. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட், ஹெவி கேஜ்டு ப்ராடக்ட். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இந்த பொருள்லாம் வந்து ஜென்ரேஷன்ஸ் டுகெதர் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மனசில் வச்சுட்டு செய்யப்பட்ட ஒரு டிஷ், ஒரு ப்ராடக்ட். இதில் என்ன பியூட்டினா, நீங்கள் இட்லி வாங்கும்போது கூட இது ஒரு வாட்டி தண்ணி பாயில் ஆகிடுச்சுன்னா இட்லி வந்து ஹை ஸ்டீமில் 5 நிமிஷம் குக் ஆகணுங்க, மீடியம் ஸ்டீமில் 10 நிமிஷம் குக் ஆகணும். இதுதான் இட்லியோட வேகிற டைம். 15 நிமிஷம், 12-15 நிமிஷம் இட்லி வேகணும். அதுவும் வீட்டில் இந்த மாதிரி தட்டில் இருந்தால் 12 to 15 minutes ஸ்டீம் ஆகணும். அதில் 5 நிமிஷம் தண்ணி கொதிக்கும் போது இட்லி வேகணும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ண பிறகு அந்த மெல்லமாக வர ஸ்டீமில் ஒரு 10 நிமிஷம், 8-10 நிமிஷம் ஸ்டீம் ஆச்சுன்னா இட்லி மல்லிப்பு மாதிரி வரும். அதுதான் ஸ்டீமிங்கோட டெக்னிக். இந்த பாத்திரத்து என்ன அட்வான்டேஜ்னா, இது வந்து தண்ணி ஒரு வாட்டி சூடு ஏறிடுச்சுன்னா இந்த திக் பாட்டம் சாண்ட்விச் பேன் இருக்கிறதுனால கீழே அந்த ஹீட் ரிட்டன்ஷனில் நீங்கள் அந்த 10 நிமிஷம் குக் பண்ண வேண்டியது 7-8 நிமிஷத்தில் இட்லி குக் ஆகிடும். ஸோ 5 minutes ஹை ஃப்ளேம், இன்னொரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சாலே இட்லி வந்து பூ மாதிரி குக் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த சாண்ட்விச் பாட்டமுடைய அட்வான்டேஜ். ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் அதை இட்லி செஞ்சு சாப்பிடும்போது யூ வில் நோ இட்.
1க்கு 2 மாவை கல் மாதிரி அரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் குறை சொன்னால் பிரயோஜனம் இல்லை. ஸோ இட்லி மாவு வந்து ஒரு உளுந்துக்கு 2 அரிசி, அதுதான் கணக்கு. உளுந்தை வந்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக அரைக்கணும். ரைஸ் கூட சேர்த்து அரைக்காதீங்க. உபரி ஆதுற மாதிரி பழைய உளுந்தாக இருக்கணும். புது உளுந்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது உபரி ஆகணும்னு சொல்லக்கூடாது. பழைய உளுந்தாக இருக்கணும். அதை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு பூ மாதிரி நல்லா புஃப்பாக அரைக்கணும். கிரைண்டரில், மிக்சியில் அரைக்காதீங்க, கல் மாதிரி வரும். கிரைண்டரில் அரைச்சிட்டு அதில் இந்த இட்லியை வந்து அரைச்சி இதில் கொட்டுறதோ, இல்லை இட்லி ரவா மாதிரி பண்ணி அதை வாஷ் பண்ணி இதில் கொட்டுறதோ, அதை பண்ணிவிட்டு 1:2 ஒரு உளுந்துக்கு 2 அரிசி கணக்கில் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணணும். உளுந்தும் அந்த அரிசி அம்சமும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி 6 மணி நேரம் வெளியில் இருக்கணும். அந்த மாவு அப்படியே மேலே பொங்கி வரும் அந்த உளுந்து. அதுக்கப்புறமா லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்றுனீங்கன்னா, நான் சொன்ன டெக்னிக்கில் ஊற்றுனீங்கன்னா, ஃபூன்னு ஊதுனா இட்லி தக் 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 அப்படி போகணும். அதுதான் இட்லி. ஸோ அந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த இட்லி ஸ்டீமரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறேன். ஓகே, அடுப்பை பற்ற வச்சு நம்ம சின்ன குட்டி அவளை தூக்கி அடுப்பில் வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெய், நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், பட் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போது இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த சூடான எண்ணெயில் ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு கப்பு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சில பேர் ஃபேமிலிஸில் கார்லிக் போட மாட்டாங்க, பட் எனக்கு அரிசி பருப்பு சாதத்தில் கார்லிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் சாப்டு கார்லிக், அதாவது ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம், பூண்டு, சீரகம், கடுகு, இந்த மிளகா இதெல்லாம் நல்லா வாட்டும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டால் தாளிப்பு ரெடி. இங்கே ஓகே, நம்ம விபி டேஸ் கத்தி, ஆஹா, சலக் சலக் சலக். இந்த கத்திக்காங்க வெங்காயம் தக்காளி வெட்டினே இருக்கலாம் போல இருக்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் கோலம் போட்ட மாதிரி வெட்டுதுங்க, சூப்பர். இது மாதிரி ஒரு 3 தக்காளி, ஆனாலும் கத்தி யூஸ் பண்ணும்போது போட்டு அழுத்தி யூஸ் பண்ணாதீங்க, இந்த பிளேடு தேஞ்சு போகிற மாதிரி. வெறும் அந்த வெஜிடபிளில் கட் பண்ணுறது தான் டெக்னிக். அந்த வெஜிடபிளை தாண்டி அந்த கட்டிங் போர்டில் லைட்டாக ஒரு கீரல் தான் வேணும். அது மாதிரி கட் பண்ணிங்கனாவே இந்த கத்தியை வந்து நீங்கள் வந்து மினிமம் 4 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், 4-5 வருஷம் வச்சுக்கலாம். தக்காளி வெட்டும் போது கத்தி நல்லா இருந்ததுன்னா அதுலேருந்து ஜூஸ் வெளியில் வரக்கூடாது. தக்காளி அப்படி ஆரம்பிக்கும் போது அப்படி வெட்டிடணும். அதை போட்டு அமுக்கி நசுக்கி தக்காளி வந்து பிஜிங்கி போகிற மாதிரி கத்தி இருக்கக்கூடாது. ஒரு கத்தி நல்லா இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தக்காளி இது மாதிரி கோடு போட்ட மாதிரி வெட்டும். சூப்பர். தக்காளி இதில் ஆட் பண்ணுங்கள். வேகிற இந்த தக்காளியில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் தேவையான உப்பு. இங்கே நான் 1/2 கிலோ அரிசி, 200 கிராம் துவரம்பருப்பு இதான் வச்சுருக்கேன். இதில் வந்து ரைஸுக்கு சரிபாதி துவரம்பருப்பு, ஆர் ரைஸுக்கும் சரிபாதிக்கு கொஞ்சம் குறைவு துவரம்பருப்பு, அது அக்செப்டபிள். துவரம்பருப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ரெசிபி இருக்குது. ஐ வில் நாட் அட்வொகேட் ஃபார் தட். ஏன்னா நான் சில ஃபேமிலிஸ் நான் கோயம்புத்தூரில் குக் பண்ணி பார்த்துருக்கேன், பருப்பு கம்மியாக போட்டு அரிசி ஜாஸ்தி வச்சு குக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எதுக்காகன்னு. ஐ டு நாட் வாண்ட் டு டுவெல் டீப் இன் டு இட். பட் அரிசி 1/2 கிலோ இருந்தால் அதுக்கு சரி பாதி பருப்பு போடுங்க, ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட் வரும். ஓகே, உப்பு போட்டாச்சு. இப்போது இங்கே வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு, தோரம் பருப்புங்க. அதே மாதிரி வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் ஊற வச்சா தாராளமாக போதும். அரிசி போட்டு இந்த மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாத்தையும் இது மாதிரி பெரட்டி விட்ருங்க. பெரட்டி விட்டுட்டு
எந்த பவுலில் நீங்கள் அரிசி மெஷர் பண்ணீங்க, இந்த பவுலில் அதே பவுலில் தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு பவுல் ஃபுல்லாக இருந்திருக்கோம். நான் தண்ணி ஒரு பவுலு, ரெண்டு பவுல். அரிசியும் பருப்பும் எவ்வளோ போட்டிங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி, இதுதான் கணக்கு. 3 தண்ணி ஊற்றி நம்ம சாதம் வடிப்போம், கொஞ்சம் குழஞ்சிப்போம். 2 தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் 25 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா உதுராக கிட்டத்தட்ட பிரியாணி லெவலில் ஒரு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகும். இந்த அரிசியும் பருப்பும் இந்த வெஜிடபிள்ஸ் கூட, வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் இந்த ஸ்பைசஸ் கூடலாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்த பிறகு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சாம்பார் பொடி ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கேன். டிஃபன் சாம்பார்னு சொல்லி ஒரு டிஷ்ஷு பண்ணியிருந்தோம் நம்ம இதயம் தர சமையலில். அந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி, அந்த சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த சாம்பார் பொடியை இந்த அரிசி பருப்பு தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கொதி வருது இல்லைங்களா, கொதி வரும்போது இதை 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கிலோ ரைஸ் 250 கிராம் துவரம்பருப்புக்கு 2 கோபுரம் மாதிரி இருக்கிற டீஸ்பூனில் சாம்பார் பொடி போட போகிறேன். ஒரு கொதி வரட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் பாயிலிங் பாயிண்ட் வந்துருச்சு. இதை பாருங்கள், கோபுரம் மாதிரி 1 டீஸ்பூன், கோபுரம் மாதிரி 2வது டீஸ்பூன். என்னது இது? சாம்பார் பொடி. சாம்பார் பொடியை போட்டு இந்த சாம்பார் பொடி உருண்டு கட்டாமல் அப்படியே இந்த கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆன பிறகு இருக்கான் பாருங்கள், பேட் பகர், ஃபஸ்ட்டு ஃபெலோ, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு இவன். என் பேர் வந்து கீ. அப்படியே எவ்வளோ தெரியுமா, ஒரு 100 ml. உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க. ஐயோ 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 நெய் இவ்வளோ கொட்டிட்டானே அப்படின்னு சொல்கிறவங்க போடாதீங்க. ஆனால் சாப்பிட போகிறேன், நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க. ஸோ நெய் போட்டால் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. ஓகே, ஸோ போட்டு சாப்பிடுங்க. நெய்யை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துருச்சு. கையில் பாருங்கள் கொத்தமல்லி இப்படி போட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. நம்ம இட்லி பாட்டு ஒரு சூப்பர் மூடியோடு வரும். அந்த மூடி வச்சு மூடி கரண்டி எப்படி கொத்தி வச்சுருங்க. அவன் பாட்டுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே தக்க 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 கொதிப்பான். ஸ்லோ, உங்கள் வீட்டு டொமஸ்டிக் ரேஞ்சில் ஸ்லோ வச்சுட்டிங்கன்னா, நான் ஏன் இவ்வளோ வாட்டி ஸ்லோ சொல்கிறேன்னா, அரிசியும் பருப்புக்கும் நம்ம வந்து 1க்கு 2 தான் தண்ணி ஊற்றிருக்கோம். சீக்கிரமாக தண்ணி இவாப்ரேட் ஆகிடும். ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இவாப்ரேட் ஆகிடும். பருப்பு வந்து பருப்பு இருப்பாக கிடைக்கும். அதனால் அது நல்லா குக் ஆகணுன்றதுக்காக ஸ்லோவில் வச்சு ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பாருங்கள். தண்ணி கம்மியாகும் போது இந்த பாத்திரத்தில் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது வந்து சாண்ட்விச் பாட்டம், ஸோ இது அடி பிடிக்காது. பட் நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்ததுன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து பார்த்து ஒரு கிண்டி விட்ருங்க. அரிசி பருப்பு சாதம் வந்து குழஞ்சி போய் பிசிபெலாபாத் மாதிரியோ சாம்பார் சாதம் மாதிரியோ இருக்கக்கூடாது. இது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் வச்சு ஒரு குழம்பு, புளி குழம்பு, அப்படி இல்லைனா பருப்பு தொகையல், எண்ணெய் கத்திரிக்காய், என்ன வாய் தண்ணி வருதுப்பா, இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கல்பியா அப்படி இருப்பான். அவன் பாத்திரத்தை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த பாத்திரம் அடிப்பிடிக்காமல் பார்த்துங்க. அதே மாதிரி தண்ணி குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடுச்சுன்னா அரிசியும் பருப்பும் வர இருக்கும், அது இருக்கக்கூடாது. அதனால தான் நான் ஸ்லோவில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் குக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் ஸ்லோவில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் குக் ஆன பிறகு இது அப்படியே செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்குன்னு. இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நான் வந்து அடுப்பில் வச்சு ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஓப்பனிங் இட். யார் ராணி? அவ்வளோதாங்க. ஆஹா, அந்த வெங்காயம், அது கூட அந்த தக்காளி, புளி இல்லாமல் அரைச்சி பேஸ்டெல்லாம் போடாமல், இது வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் க்யூரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாம் க்யூரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் கன்வீனியன்ஸ். அரிசி பருப்பு சாதம்லாம் அந்த கொங்கு பெல்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது, ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டோமா, இப்போ தண்ணியை ஊற்றினோமா, ஸ்டீம் பண்ணி குக் பண்ணோமா, எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஹோல்சம் மீல். அதிகம் ஒரு 10 வெரைட்டி எடுத்துக்கிட்டு அது எப்படி பேக் பண்ணுறதுலாம் யோசிக்காமல், இதில் ப்ரோட்டீன், அந்த தோரம்பருப்புடைய ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்கு, ஃபுல் டே ஒர்க் பண்ணுறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான அந்த அரிசியில்
அது கூட அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு கருவேப்பிலை அந்த சாம்பார் பொடி போட்ட ஃப்ளேவர் எவ்வளோ ஒரு ஹோல்சம் மீல் பாருங்கள். திஸ் கேன் பி லஞ்ச், திஸ் கேன் பி டின்னர், திஸ் கேன் பி டிஃபன் பாக்ஸ், திஸ் கேன் பி எனிதிங். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிஷ் அரிசி பருப்பு சாதம் ஃப்ரம் த கொங்கு மண்டலத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். பிரியாணி 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 எமோஷன், இது வந்து எமோஷனோட அப்பா கொங்கு பெல்ட்டில். அண்ட் திஸ் இஸ் அல்டிமேட், வெரி வெரி குட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபென்டாஸ்டிக் அரிசி பருப்பு சாதம் சர்வ் பண்ண மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். ஹெல்தி, டேஸ்டி அண்ட் ஈஸி டு டூ. ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ். பேச்சுலர்ஸ் ஆகட்டும், புதுசாக கல்யாணம் ஆகட்டும், இப்போ வெறும் இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி தண்ணியை ஊற்றி நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக குக் ஆகணும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% ஜாஸ்தி குக்காக இருக்குது, குழஞ்சிருக்கு. தண்ணி ஊற்றும் போது இன்னும் நான் ஊற்றினது வந்து அந்த போலில் வந்து 2 போல் ஃபுல்லாக ஊற்றினேன். ஒரு 50-100 ml தண்ணி கம்மியாக ஊற்றிருந்தா இதை விட உதிரியாக பிரியாணி மாதிரி வந்திருக்கும். அதுதான் ஆக்சுவல் கன்சிஸ்டன்சி. இது கொஞ்சம் ஒரு 10% எக்ஸ்ட்ரா குக்காக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு குக்கிங் அடுப்பில் வச்சுட்டீங்க, ஸ்லோவில் குக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரியாணி வர்ற மாதிரி உதிராக வரும். ஒரு ஃபேண்டாஸ்டிக் அரிசி பருப்பு சாதம் இதயம் தோற சமையலில் செஞ்சு கொடுங்க, சமைங்க, சந்தோஷமாக இருங்க.